ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து இலங்கை அரசாங்கம் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவனேஸ் தஹரியனை சந்தித்துள்ளார். ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ள நிலையில் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த இலங்கை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. மக்களை அலைக்கழிக்கும் கிராம அலுவலர்களுக்கு எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா தெரிவிப்பு. இது தொடர்பாக நாங்கள் இங்கே மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்திலும் இது இருக்கின்றபடியால் நாங்கள் இது தொடர்பாக அரசாங்க அதிபரின் கதைத்து அதன் மூலம் பிரதேச செயலாளர்களுக்கு ஒரு அறிவித்தலை கொடுக்க இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், கிராம சேவையாளர்கள் தங்களோட சேவை நேரத்தை அட்வான்ஸ் ப்ரோக்ராம் என்ற ஒரு அதில் தேவையானவர்களை காட்சிப்படுத்த சொல்லி தங்கள் அலுவலகத்தில் அவர்கள் இல்லாத நேரத்தில் அந்தந்த சேவைகளை வழங்குவதற்கு ஏற்ற நடவடிக்கைகளையும் பொதுமக்களை அலக்களிக்காமல் கொடுக்க செய்வதற்கான தேவையான விடயங்களை நாங்கள் நமது அரசாங்க அதிபர் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தலாம். பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியாவிட்டால் பதவியில் இருக்க மாட்டேன். அண்மையில் புதிதாக பதவியேற்ற போலீஸ் ஓஎஸ்சி சிவானந்தன் நிதர்ஷன் தெரிவிப்பு. இந்த ரோட்ல சந்தியில எல்லாம் வெட்டுப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா அதுகள் நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். மற்றது அதை நீங்க தொடர்பா நாங்கள் பார்க்கலாம், முறைப்பாடு வழங்கக்கூடிய முறைப்பாடு வழங்குங்க, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அப்படி பொதுமக்களை சேவை செய்யலாண்டா எனக்கு இந்த ஓஎஸ்சி என்ற பதவியை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. எனக்கு உங்களுக்கு பதவி கடமை செய்யலாம் வேண்டாம் செய்கிறோம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடும். அதனால் வேற பிரச்சனை. அப்போ ஏதாவது செய்ய முறைப்பாடு இருக்குமா இருந்தா ஏதாவது தீர்க்கணும்னா சட்ட ரீதியான விஷயங்களுக்கு வந்து என்னோட கதைங்க நான் அதை செய்து கொள்ளும். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரியாவளி பகுதியில் பாரிய அளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. கொக்கட்டிச்சோலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பண்டாரியாவளி கண்ணாக்காடு பகுதியில் மிக ரகசியமாக நடைபெற்ற இந்த உற்பத்தி நிலையத்தில் இருந்து 4 பிளாந்தங்களில் 8 லட்சம் மில்லி லிட்டர் கோடா மீட்கப்பட்ட கசிப்பு காய்ச்சுவதற்கான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவன கட்டமைப்புக்குள் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். கரடி பொம்மைகளை தானமாக வழங்கும் முன்னாள் அமைச்சர் வெளியானது அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மத்திய கிழக்கு மோதல்கள் சிறுவர்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் திட்டமிட்டுள்ள போர் எதிர்ப்பு போராட்டத்திற்காக டெடிபியர் பொம்மைகளை தானமாக வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். போருக்கு எதிரான எதிர்காலத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் இந்த பொம்மைகள் அடையாள ரீதியாக பயன்படுத்தப்படும் என்றும் மோதல்கள் எவ்வாறு சிறுவர்களின் அமைதியான உலகத்தை பறிக்கின்றன என்பது குறித்த கவலையை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எந்த அளவிலான டெடிபியர் பொம்மைகளையும் மார்ச் 17ஆம் தேதிக்கு முன்னர் தேசிய சுதந்திர முன்னணியில் தலைமையகத்திற்கு வழங்குமாறு அவர்கள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த அறிவிப்பின்படி சேகரிக்கப்பட்ட பொம்மைகள் போர் எதிர்ப்பு கண்காட்சியின் போது போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் குரல்களின் அடையாளமாக காட்சிப்படுத்தப்பட உள்ளன. பதிலடியை தொடங்கியுள்ள ஈரான். ஈராக் அமெரிக்க தூதரக உலக வானூர்தி தளத்தில் ஏவுகணை தாக்குதல். ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அந்த ஏவுகணை பாக்தாத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள கடுமையாக பாதுகாக்கப்படும் கிரீன்ஷான் பகுதியில் உள்ள தூதரக வளாகத்தின் எல்லைக்குள் விழுந்ததாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து யுனைடெட் ஸ்டேட் எம்பசியின் பெக்டாட் உடனடியாக எந்த அதிகாரப்பூர்வ கருத்தும் வெளியிடவில்லை. புகை எழுவதை காட்டும் காணொளிகளை சமூக ஊடக பயனர்கள் பகிர்ந்துள்ளனர். எங்கள் தமிழ் பாரம்பரிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக 5 ஆசனங்களை இழந்து அந்த 5 ஆசனங்களும் இன்று என்பிபியிடம் சென்றடைந்திருக்கின்றது என்றால் அது எங்கள் அபிலாஷை மாற்றத்தை தான் குறித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு கட்சி எங்கள் தமிழீழத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததோ, எந்த கட்சி திம்பு பூட்டான் ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி, இலங்கை இந்திய ஒப்பந்தமாக இருக்கட்டும் சரி, தமிழர்களுக்கு சார்பான ஒப்பந்தங்களை எதிராக போராட்டம் செய்தது
கொடுத்ததோ அதே கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை தலைமை பீடமேற அனுமதித்திருக்கின்றீர்கள் அல்லவா? அங்கேதான் ஐயா எங்களின் அபிலாஷைகள் மாறுபட்டிருக்கின்றன என்று நாங்கள் வாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த சபையானதை முடிவு செய்து கொள்ளட்டும். இந்த அரசியல் மாமேதைகளின் கூச்சை ஏற்க போகின்றீர்களா, இல்லை என்றால் இந்த 3 பள்ளி மாணவர்களுடைய உணர்ச்சிகளில் வசப்பட போகின்றீர்களா என்பதனை தற்பொழுது எங்கள் கோணங்களுக்கு செல்லும். இன்றைய இளைய தலைமுறையினுடைய மனநிலைமை, தமிழர்களின் அபிலாஷைகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றன? அன்றைய காலத்தில் ஆண்டுகள் பல சென்றாலும் அவதையோடு பொழுது விடிந்தாலும் கூண்டில் சிறைப்பட்டு மடிந்தாலும் கூட வேண்டியது தமிழிடம் என்கின்ற அந்த உறுதியான மனப்பான்மையோடு அன்றைய கால மக்கள் வாழ்ந்தார்கள் ஐயா. நீங்கள் என்னை அச்சுறுத்தல்களுக்கு விளையுங்கள், எனக்கு பாதிப்புகளை உண்டாக்குங்கள், ஆனால் எந்த க்ஷணத்திலும் நான் என்னுடைய தமிழீழத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கின்ற அந்த திடத்தோடு வாழ்ந்தவர்கள் அன்றைய கால மக்கள். ஆனால் இன்றைய காலத்து மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் பிரச்சனை என்றால் நீ ஜாமியத்தின் விலை என்று ஹேஷ்டேக் போட்டு சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தவிர அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? தையட்டி பிரச்சனையிலே பௌத்தமயமாக்கலின் வாயிலாக எத்தனையோ வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தமிழர்களினுடைய அபிலாஷை முறையாக கடத்தப்பட்டிருந்தால் இன்றைய இளைஞர்களுடைய துப்பாக்கி நிலைக்கு நாங்கள் என்ன பதிலையா சொல்வது? அந்த இடத்திலேயே தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. இன்றைய இளைய தலைமுறையினருடைய மனநிலைமை மாறிக்கொண்டு வருகின்றது. இதனை வெறுமனே உணர்ச்சி பூர்வமாக மாத்திரம் நான் கூறவில்லை. யுனிசெஃபினுடைய அறிக்கையானது சுட்டி காட்டுகின்றது. பாருங்கள், 41% தமிழ் மக்கள் தான் இச்சை வரை தனித்தேசத்தை தங்களுடைய அபிலாஷைகளாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். மீதி 59% மக்களும் வேறு அபிலாஷைகளை நோக்கி இன்று திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கேட்பதற்கு கவலையை உண்டு பண்ணினாலும் இதற்கான நிதர்சனம் என்பதை தயவு செய்து யாரும் மறந்துவிட வேண்டாம். தற்பொழுது ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். அவராக வந்து கூறினார்கள் ஐயா, எங்களுடைய தமிழ் தேசிய தலைமைகள் தான் இன்று NPP-யாக எழுச்சியமைக்கு காரணம் என்று. ஏன் அவர்கள் வினையினற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அதனால் நாங்கள் NPP-க்கு வாக்களித்தோம் என்றார். ஐயா, நாங்கள் ஒரு விடயத்தை கூற விளைகின்றோம். இன்று தமிழ் தேசிய தலைமைகளின் ஒற்றுமையின்மையால் தான் எங்கள் அபிலாஷைகளை சிறுவண்டு விட்டன. அந்த அபிலாஷைகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணமே தமிழ் தேசிய தலைமைகளுடைய ஒற்றுமையின்மை தான் என்று நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒரு கால தலைமை பீடம் இருந்த பொழுது தமிழ் தேசமானது எங்கள் உயிர் மூச்சாக காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது வீடானது பிளந்து ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு அபிலாஷைகள் என்று மாற்றப்பட்டதோ அது வெறுமனே வாய் பேச்சாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறந்துவிட்டு பேசுகிறார். ஆனால் ஒரு விடயத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். தமிழ் தேசம் என்பது எங்கள் அபிலாஷையாக காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அன்றைய காலத்தில் முதன்மை தானம் வகித்திருந்த தமிழ் தேசம் இன்று பிற்போடப்பட்டு வேறு பல புதிய தேவைகளானவை எழுந்திருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். அன்றைய காலத்தில் ஆயுதம் தரித்து போராடினார்கள், இன்றைய காலத்தில் ஆயுதம் தரித்து வாழ்வெட்டினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருள் பிரச்சனை என்பது இன்று உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு எத்தனையோ பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் இன்றைய இளைய சமுதாயத்தினர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று NPP என்ன செய்வது? தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உங்களுக்கு நான் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க போவேன் என்றோ, இல்லை என்றால் உங்களுக்கு நான் சமர்ச்சியை பெற்றுக் கொடுக்க போவேன் என்றோ அது கூட கிடையாது. என்ன செய்கிறார்கள்? ஊழல்களை ஒழிப்போம் என்றார்கள், உங்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொடுப்போம் என்றார்கள். இறையாண்மைக்காகவும் எங்களுடைய உரிமைகளுக்காகவும் எப்பொழுது விட்டுக் கொடுத்து பொருளாதாரம் என்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காக NPP-க்கு வாக்களித்தீர்களோ அப்பொழுதே எங்கள் அனைவருக்கும் என்னுடைய அபிலாஷையும் சேர்த்து மாறிவிட்டன. இதுதான் நிதர்சனமான உண்மை.